நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதிய ரயில் சேவையால் புதுவையில் வியாபாரம் பெருகும் என்று புதிய ரயில் சேவை துவக்க விழாவிற்கு தலைமை தாங்கிய மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி கூறினார். புதுவை ரயில் நிலையத்தில் புதுவையிலிருந்து மும்பைக்கு சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பங்கேற்று கொடி அசைத்து ரயில் சேவையை துவக்கி வைத்தார். விழாவில் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி தலைமை தாங்கி பேசுகையில், கடந்த காலங்களில் புதுவையிலிருந்து சென்னைக்கு ஒரே ரயில்தான் செல்லும். ஆனால் தற்பொழுது அனைத்து பகுதிகளுக்கும் ரயில் சேவை கொண்டு வந்துள்ளதாகவும், மும்பைக்கு செல்லும் ரயிலால் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கோவா, மகாராஷ்டிரா ஆகிய மாநில மக்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்த அவர், இதனால் புதுவையில் வியாபாரமும் பெருகும் என்று பெருமிதத்துடன் கூறிய அவர், மேலும் இளம் பொறியாளர்கள், மாணவர்கள் பிற பகுதிகளுக்கு செல்ல, குறிப்பாக பெங்களூர் சென்று வர ஏதுவாக ரயில் இருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் 22 வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருந்தாலும் பிரதமர் திரு மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோரின் ஆதரவோடுதான் இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடிந்தது என்றார். மேலும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், ஆனால் புதுவையின் ஆட்சியாளர்களுக்கு அந்த பற்றற்ற மனப்பான்மை இல்லாததால் தான் விழாவில் பங்கேற்கவும் இல்லை, வாழ்த்து செய்தியும் அனுப்பவில்லை என்ற அவர், தொடர்ந்து புதுவையிலிருந்து ஐதராபாத்திற்கு காக்கிநாடா செல்லும் ரயிலை நீட்டிக்கவும், மேலும் பல ரயில்களை இயக்கவும், அருமாத்புரத்தில் ரயில்வே மேம்பாலம் கட்டவும், வெள்ளியனூர் ரயில் நிலையத்தில் பிளாட்பார்ம் வசதி செய்து கொடுக்கவும் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் கூறினார். சென்னைக்கு தண்ணீர் எடுத்து செல்வதால் புதுவையில் நிலத்தடி நீர் குறைந்து வருவதாக மத்திய நீர்வள அமைச்சகம் சார்பில் நடைபெற்ற ஓவியப் போட்டி நிறைவு விழாவில் அமைச்சர் திரு தியாகராஜன் பேசினார். புதுவை அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் மத்திய நீர்வள அமைச்சகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் 4, 5, 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா சென்னை மண்டல நிலத்தடி வாரிய இயக்குநர் சுப்புராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் கல்வித்துறை அமைச்சர் திரு தியாகராஜன் பங்கேற்று விழாவிற்கு தலைமை தாங்கி ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், புதுவை சிறிய மாநிலமாக இருந்தாலும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கப்படுகிறது. தமிழகத்தை போன்று இங்கு மின் நிறுத்தம் இல்லை என்று தெரிவித்த அவர், புதுவை மக்கள் 20 நிமிடம் மின்தடை செய்தாலே அமைச்சருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு காரணம் கேட்டும் அளவிற்கு அடிப்படை வசதி பெறுவதில் சௌகரியத்தை அடைந்து வருகின்றனர் என்று தெரிவித்தார். ஆனால் இந்நிலை தொடருமா என்பது நிலத்தடி நீர் குறைவதால் சந்தேகமாக உள்ளது என்று தெரிவித்த அவர், இதற்கு காரணம் சென்னைக்கு புதுவையிலிருந்து குடிநீர் கொண்டு செல்வதுதான் என்று தெரிவித்தார். முன்பு 10 அடியில் கிடைத்த நீர் தற்போது 250 அடியில் எடுக்க வேண்டியுள்ளது. புதுவையில் குடிநீர் மாசுபாட்டை ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு அரசு அனுமதி வழங்கவில்லை என்று தெரிவித்த அவர், புயலினால் ஒரு போகம் விளைச்சல் செய்ய முடியாமல் பாதித்த விவசாயம் தற்போது போதிய மின்சாரம் கொடுக்கப்பட்டதால் மண்வளம் அதிகரித்து இரட்டிப்பு மகசூலை பெற்றனர் என்று தெரிவித்தார். இருப்பினும் பொதுமக்கள் நிலத்தடி நீரை சேமித்தால்தான் நீர்மட்டம் உயரும் என்று பேசினார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிழ்ச்செல்வன், கல்வித்துறை அதிகாரி கிருஷ்ணன், வேளாண் துறை இயக்குநர் சத்யசீலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். தலை கை கால்கள் இல்லாத நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆண் சடலத்தின் தலை கை கால்களை யாரேனும் கண்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு கிளியனூர் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். புதுவை அடுத்து திண்டிவனம் தென்குவடிப்பாக்கம் அருகில் உள்ள பேராவூரணி கிராமத்தில் உள்ள ஒரு குளத்தில் தலை கை கால்கள் இல்லாத ஒரு உடல் கிடந்தது. அதனை கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து கிளியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்திய பின் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்ததில் சடலத்தின் தலை இயந்திரத்தால் அறுக்கப்பட்டது, கை கால்களை துண்டிக்கப்பட்டுள்ளது என்றும் அது 35 வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் என்பதும் தெரியவந்தது. பின்னர் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக புதுவை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை சம்பந்தமாக துப்பு துவக்க 3 போலீஸ் குழுக்களை அமைத்து தீவிரமாக தலை கை கால்களை தேடி வருகின்றனர். மேலும் இந்த கொலை தொடர்பாக ஏதேனும் விவரம் அறிந்தாலோ
தலை கை கால்களை எங்கேயோ கண்டாலோ உடனே கிளியனூர் காவல் நிலையத்திற்கு 04-147 235228 என்ற தொலைபேசி எண்ணிலும் 9965511443 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு தகவல் கொடுக்குமாறு பொதுமக்களிடம் கிளியனூர் போலீசார் கேட்டுக் கொண்டனர். அருமாத்புரம் ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கு மாநில அரசு நிதியுதவி அளிக்காவிட்டாலும் மத்திய அரசு நிதியில் கட்டித்தர முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் நடைபெற்ற மும்பை சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் துவக்க விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு வைத்திலிங்கம் பேசுகையில், யஸ்வந்த்பூர் காதர் விரைவு ரயில் புதுவையிலிருந்து இயங்கும் வகையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் புதுவையின் வளர்ச்சிக்கு மேம்பாலங்கள் தேவை, எனவே அருமாத்புரம் ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கு மாநில அரசு நிதியுதவி செய்யாவிட்டாலும் மத்திய அரசு நிதியில் கட்டித்தர முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், அதுபோன்று மாநில அரசும் மத்திய அரசை அணுகி தேவையானதை கேட்டு பெறாமல் மத்திய அமைச்சரை குறை சொல்வதில் எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்தார். எனவே மத்திய அமைச்சரை பயன்படுத்தி மேன்மேலும் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் திரு வைத்திலிங்கம் பேசினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியுடன் போட்டியிட்டாலும் திருபுவனை தொகுதி விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று திருவண்டார்கோவிலில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் மாநில திமுக அமைப்பாளர் டாக்டர் எம்.ஏ. சுப்பிரமணியன் பேசினார். புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளராக டாக்டர் எம்.ஏ. சுப்பிரமணியன் பொறுப்பேற்றுக் கொண்டதும் தொகுதி வாரியமாக சுற்றுப்பயணம் செய்து நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகின்றார். அதன்படி திருவண்டார்கோவில், திருபுவனை, மதகடிப்பட்டு, சன்னியாசிக்குப்பம், செல்லிப்பட்டு நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் திருவண்டார்கோவிலில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் திருவண்டார்கோவில் காந்தி தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கவேல் வரவேற்று பேசிய கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் பேசுகையில், 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது என்றும், அந்த தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட்டாலும் அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் திருபுவனை தொகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும், 1996ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திருபுவனையில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில்தான் திமுக தோற்றது என்று தெரிவித்த அவர், ஆனால் தற்பொழுது இந்த தொகுதி இளைஞர்களிடம் ஏற்பட்டுள்ள எழுச்சியை பார்க்கும் பொழுது வரும் சட்டசபை தேர்தலில் இந்த தொகுதி நிச்சயம் வெற்றி பெறும் என்று பேசினார். கூட்டத்தில் துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், தொண்டரணி அமைப்பாளர் நந்தா சரவணன் ஆகியோர் பங்கேற்ற கூட்டத்தில் தொகுதி பிரமுகர் பிரைட் ஏழுமலை, மாணவரணி அமைப்பாளர் ரவீந்திரன் பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை பட்டாசு தொழிற்சாலைகளே தாசில்தார் தலைமையில் தீவிர அதிரடி சோதனை நடத்தி ஆய்வு செய்தனர். தீபாவளி பண்டிகை வரும் 13ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் உள்ளூர் பட்டாசு தொழிற்சாலைகளில் வெடி சுற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் புதுவை தாலுகா நிர்வாகத்திற்கு உட்பட்டு முருங்கப்பாக்கம், வேல்ராம்பட்டு ஏரி, ஒட்டாம்பாளையம், மணவெளி, சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் தாசில்தார் ரமேஷ் திடீர் சோதனை செய்தபொழுது உரிமம், பாதுகாப்பு நடவடிக்கைகள், மலப்பொருட்கள் வைக்கும் கிடங்கு போன்றவற்றை குறித்து ஆய்வு செய்தார். மேலும் வெடி சுற்றும் தொழிலாளர் பாதுகாப்போடு பணியாற்ற வேண்டும் என்றும், குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் எச்சரித்தார். சோதனையின் பொழுது துணை தாசில்தார் ராஜேந்திரன், வருவாய் ஆய்வாளர்கள் பாலமுருகன், சக்திவேல், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுவையிலிருந்து கன்னியாகுமரிக்கு புதிய ரயில் சேவை விரைவில் துவங்கப்படும் என்று மும்பை புதிய ரயில் சேவை துவக்க விழாவில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுவையிலிருந்து மும்பைக்கு புதிய ரயில் சேவையை துவக்கி வைத்து மத்திய ரயில்வே இணை அமைச்சர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி விழாவில் பேசுகையில், ரயில்வே துறையில் உள்கட்டமைப்பு வளர்ச்சிகளை மேம்படுத்த மத்திய அரசு முழு முயற்சி எடுத்து வருவதாகவும், ஆன்மீக நகரமான புதுவைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்வதால் இந்தியாவின் பிற பகுதிகளை புதுவையுடன் இணைப்பது அவசியம் என்று தெரிவித்தார். ஏற்கனவே வடக்கு, கிழக்கு, மேற்கு இணைக்கப்பட்டு விட்டன என்று தெரிவித்த அவர், தற்போது பல்வேறு தரப்பு மக்களின் கோரிக்கையான தென்னகத்தின் கடைக்கோடி பகுதியான கன்னியாகுமரியும் புதுவையுடன் இணைக்கப்பட வேண்டும் என்ற கனவு விரைவில் நிறைவேறும் என்றார். புதுவையிலிருந்து கன்னியாகுமரிக்கு புதிய ரயில் விடப்படும் மற்றும் புதுவை ரயில் நிலையத்தில்
24 கோச்சிகள் நிற்கும் வகையில் 3வது நடைமேடை பகுதியில் நீட்டிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற மாநில அரசு 50% நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றார். மாநில அரசின் பங்களிப்பு இல்லாமல் மேம்பாலம் அமைக்க முடியாது என்று தெரிவித்த அவர், எனவே புதுவை அரசு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் விழாவில் சுட்டிக்காட்டினார். அதிக அளவு ஒலிகளை எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழல் துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவுப்படி தீபாவளி பண்டிகையின் பொழுது பட்டாசுகள் மற்றும் வெடிகள் வெடிக்கும் இடத்திலிருந்து 4 மீட்டர் தூரத்தில் 125 டெசிபல் அளவிற்கு அதிகமாக வெடிசத்தம் ஏற்படுத்தும் பட்டாசு வகைகளை தயாரித்தல், விற்றல், உபயோகித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தடை கோர்வையான வெடிகளுக்கும் பொருந்தும் என்றும், இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை பட்டாசு வெடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அதுபோன்று மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள், கல்விக்கூடங்கள், நீதிமன்ற வளாகம் போன்ற அமைதியான பகுதியிலிருந்து 100 மீட்டர் சுற்றளவில் உள்ள இடங்களில் பட்டாசு வெடிப்பது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பட்டாசு வெடித்தால் அதிக ஒலி ஏற்பட்டால் தூக்கமின்மை, உயர் ரத்த அழுத்தம், இதய கோளாறு, பார்வை கோளாறு, மன உளைச்சல் ஏற்படும். இதனால் முதியோர், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோர் அதிகம் பாதிக்கப்படுவர். நம்முடைய மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்றும், பிளாஸ்டிக் பொருட்களால் சுற்றப்பட்ட அல்லது பிளாஸ்டிக் பொருட்களை தாங்கி வரும் எந்த பரிசு பொருட்களையும் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் என்றும், தீபாவளி என்பது ஒளிமயமான பண்டிகை என்பதால் இதனை இனிப்புகள் மற்றும் விளக்குகளை ஏற்றி ஒளியில்லா தீபாவளியாக கொண்டாடி சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்ப்போம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.